ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sriperumbudur. Bookings call 7717273747. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். டெல்லியில் தேசிய கொடி ஏற்றுகிறார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்துகிறார். தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். அப்போது தேசிய கீதம் இசைக்கப்பட்டு 21 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்படும். இதையடுத்து கடமை பாதையில் பிரம்மாண்டமான இராணுவ அணிவகுப்பு, கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு மாநிலங்களின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பும் நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். குடியரசு தின விழாவை ஒட்டி டெல்லி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். 77வது குடியரசு தின விழா மெரினாவில் 5 அடுக்கு பாதுகாப்பு. நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரை காமராஜர் சாலையில் உழைப்பாளர் சிலை எதிரே இன்று காலை 8 மணி அளவில் தேசிய கொடியை கவர்னர் RN ரவி ஏற்றி வைப்பார். பின்னர் இராணுவ படைப்பிரிவு, கடற்படை பிரிவு, இராணுவ கூட்டுக்குழல் முரசு இசைப்பிரிவு, வான்படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை கவர்னர் ஏற்றுக்கொள்வார். பின்னர் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கங்களை முதல்வர் ஸ்டாலின் வழங்க உள்ளார். அதன் பிறகு அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு நடைபெறும். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் பாரம்பரிய நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. குடியரசு தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை முழுவதும் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மெரினாவில் விழா நடைபெறும் பகுதியில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ட்ரோன்கள், ஹாட் ஏர் பலூன்கள் பறக்கவிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகின் 3வது பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறும். குடியரசு தினத்தையொட்டி ஜனாதிபதி முர்மு உரை. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அப்போது அவர் கூறும்போது, உலகம் முழுவதும் நிச்சயமற்ற சூழல் நிலவுகிறது. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முன்னேறும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக உள்ளது. வறுமையிலிருந்து கோடிக்கணக்கானோரை மத்திய அரசு மீட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய குடியரசின் அடிப்படை ஆவணம் இந்திய அரசியலமைப்பு. இதில் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அதன் மூலம் தேசியவாத உணர்வுக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் வலுவான அடித்தளத்தை வழங்கினர். விவசாயம், விண்வெளி முதல் விளையாட்டு, ஆயுத படைகள் வரை தேசத்தை கட்டி எழுப்புவதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். ஜனநாயகத்தை வலுப்படுத்த பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும். கடந்த ஆண்டு நவம்பரில் ICC மகளிர் கிரிக்கெட் உலகக் கோப்பையையும் தொடர்ந்து பார்வையற்றோர் மகளிர் T20 உலகக் கோப்பையையும் வென்றதன் மூலம் விளையாட்டு வரலாற்றில் ஒரு பொன் அத்தியாயத்தை உருவாக்கினார்கள். அரசியல் விழிப்புணர்வை வாக்காளர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஓட்டு போடுவதில் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்து வருவது நமது குடியரசின் சக்தி வாய்ந்த பரிமாணம். முப்படைகளின் துணிச்சலான வீரர்கள் தாய்நாட்டை பாதுகாக்க எப்போதும் விழிப்புடன் இருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாதுகாப்பு துறையில் தன்னம்பிக்கை வெளிப்பட்டது. மோதல்கள் நிறைந்த உலகில் இந்தியா அமைதியை பரப்பி வருகிறது என்று ஜனாதிபதி முர்மு கூறியுள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று கிராம சபை கூட்டம். தமிழகத்தில் 12,525 ஊராட்சிகள் உள்ளன. இவற்றில் குடியரசு தினம், சுதந்திர தினம், மே தினம் என குறிப்பிட்ட நாட்களில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அதன்படி குடியரசு தினமான இன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த ஊரக வளர்ச்சி ஆணையர் பொன்னையா உத்தரவிட்டுள்ளார்.
கிராம சபையில் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை கிராம சபை பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெற வேண்டும். ஏடிஎஸ் கொசுக்கள் வாயிலாக பரவும் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும். ஊராட்சியில் உள்ள அனைத்து அலுவலகங்களையும் சுத்தம் செய்ய வேண்டும். சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் வந்தால் ஆதாயமா? தடுமாற்றத்தில் திமுக. ஓபிஎஸ்க்கு இருக்கும் ஆப்ஷன்கள் இவைதான். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வம் கட்சியில் மீண்டும் சேர முயற்சித்தார். பாஜ மேலிடமும் முயற்சித்தது. ஆனால் பொதுச் செயலர் பழனிசாமி அவரை சேர்க்க மறுத்துவிட்டார். சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் பன்னீர்செல்வம் திணறி வருகிறார். அதிருப்தியடைந்த அவரது ஆதரவாளர்கள் திமுக, அதிமுக, தவேக என மாற்றுக் கட்சிக்கு செல்கின்றனர். புதிதாக கட்சி துவக்கி அதிமுக கூட்டணியில் இணையும்படி பன்னீர்செல்வத்திடம் பாஜ யோசனை சொன்னது. ஆனால் புதிய கட்சி துவக்க அவர் தயங்குகிறார். நடிகர் விஜயின் தவேகாவில் இணையுமாறு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விடுத்த அழைப்பையும் பன்னீர்செல்வம் நிலுவையில் வைத்துள்ளார். திமுக கூட்டணியில் இணையுமாறு அமைச்சர் சேகர்பாபு வாயிலாக பன்னீர்செல்வத்திடம் வலியுறுத்தப்பட்டது. திமுக கூட்டணியில் சேர்ந்தால் பழனிசாமி சொன்ன குற்றச்சாட்டுகள் உண்மையாகிவிடும் என பன்னீர்செல்வம் தயங்குகிறார். திமுக கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் ஆதரவு தெரிவித்தால் கிடைக்கும் சாதக பாதகங்கள் குறித்து திமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறும்போது, பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் உள்ளன. இவை எம்ஜிஆர், ஜெயலலிதா விசுவாசிகளின் ஓட்டுகள். திமுக கூட்டணிக்கு பன்னீர்செல்வம் ஆதரவளித்தால் அந்த ஓட்டுகள் கிடைக்குமா என்பது சந்தேகம். ஒருவேளை தேர்தலிலிருந்து பன்னீர் ஒதுங்கினால் அது அதிமுக எதிர்ப்பு ஓட்டுகளாக மாறி திமுகவுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. சமீபத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் திமுகவில் சேர்ந்தார். இதனால் டெல்டா மாவட்டங்களில் பலன் கிடைக்குமா என திமுக எடுத்த சர்வேயில் அதிமுக ஆதரவு ஓட்டுகள் திமுகவுக்கு ஓரளவுக்கு மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது என தெரியவந்துள்ளது. இதனால் தென் மாவட்டங்களில் பன்னீர்செல்வத்திற்கு தற்போது இருக்கும் ஆதரவு குறித்து தீவிரமாக விவரங்களை திமுக திரட்டி வருகிறது. இதனாலேயே பன்னீர்செல்வம் விஷயத்தில் என்ன முடிவெடுப்பது என புரியாமல் திமுக தடுமாறி வருகிறது. இவ்வாறு அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. அதிமுகவை விஜய் விமர்சிப்பது 1 நம்பர் குப்பைதான். நாங்க ஊழல் கட்சினா கேஏஎஸ் தூய சக்தியா? மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சித் தலைவர் விஜய் அதிமுக ஊழல் கட்சி என்றும் மத்திய அரசிடம் சரண்டர் ஆகிவிட்டதாகவும் விமர்சித்து இருந்தார். பதிலுக்கு அதிமுக ஐடி விங் அவரை விமர்சித்து பதிவிட்டுள்ளது அதன் விவரம். சட்டத்திற்கு விரோதமாக தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று பல கோடி கண்ட விஜய்தான் ஆக பெரும் ஊழல்வாதி. மத்திய அரசுக்கு அடிமை என்பது அதிமுக வரலாற்றிலேயே இல்லை. மாநில நலன் உரிமைகளுக்கு சோதனை வரும்போதெல்லாம் தமிழகத்திற்காக உரிமைகளை போராடி பெற்ற கட்சி. அதிமுக ஆட்சியை ஊழல் கட்சி என்று சொல்லிவிட்டு அந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்துக் கொள்வதுதான் நீங்கள் சொல்லும் தூய சக்திக்கான விளக்க உரையா? கரூரில் 41 பேர் மரணத்திற்கு நீங்களும் ஒரு காரணம்தானே? அதற்கு பிராயச்சித்தம் செய்யாமல் வழக்குக்கு பயந்து 72 நாட்களுக்கு மேல் பனையூரில் தங்கி 15 நாட்கள் கட்சி அலுவலகத்தை மூடி வைத்தீர்களே, அதுதான் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரர் என்பதற்கான விடை. இறந்தவர்களை தேடி சென்று ஆறுதல் சொல்லாமல் பனையூரில் வந்து ஆறுதல் வாங்கி செல்ல வைத்தது எல்லாம் வேற லெவல் பண்ணையார்த்தனம். அரசியலில் நல்லவர்கள் வல்லவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒன்றும் தெரியாத ரசிகர்களை கூட ஏமாற்றும் விஜய் போல் இருக்கக்கூடாது. அதிமுக பற்றி நீங்கள் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் ஒட்டுமொத்த கருத்துக்களும் 1 நம்பர் குப்பையை. அறிவாலய குப்பையையும் பனையூர் குப்பையையும் கூட்டி எறிந்திடுவோம். பாமக-இன் விசிக அவுட். திமுகவுக்கு திருமாவளவன் செக். திமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்றால் நாங்கள் அக்கூட்டணியில் இருக்க மாட்டோம் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். டாக்டர் ராமதாஸ் எந்த அணியில இணைய வேண்டும், அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அந்த ஆர்வம் சொல்வதற்கு எனக்கு எந்த அவசியமும் அல்லது தேவையும் இல்லை. அது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கடமை, அவருடைய பொறுப்பு. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2011 பொதுத் தேர்தலுக்கு பிறகு எடுத்த முடிவு, அதிமுக பாஜக ஆகிய 2 கட்சிகளுமே இருக்கிற அணியில் இடம்பெறுவதில்லை. அந்த 2 கட்சிகளும்
சோஷியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வெறுப்பு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். அதில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய நிலை இல்லை. நாங்கள் ஏற்கனவே 14 ஆண்டுகளுக்கு முன்பே முடிவெடுத்து விட்டோம். இப்போதைக்கு முடிவெடுக்கும் நிலை எதுவும் இல்லை. சட்டசபை தேர்தலில் இந்துக்கள் ஆதரவு யாருக்கு? ட்விஸ்ட் வைத்த விஸ்வ இந்து பரிஷத். விஸ்வ இந்து பரிஷத் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நாமக்கல்லில் நடந்தது. கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் பாரம்பரிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோர்ட் உத்தரவிட்டும் அதை நிறைவேற்றாத அரசு மற்றும் அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்த பூர்ணச்சந்திரன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. கிறிஸ்தவ ஓட்டு வங்கிக்காக மதசார்பு வழிபாட்டு கட்டடங்களுக்கு கலெக்டரின் தடையில்லா சான்று வேண்டாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதை திரும்ப பெற வேண்டும். வரும் சட்டசபை தேர்தலில் இந்து கோவில்களை அரசு கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து தேர்தல் அறிக்கை வெளியிடும் அரசியல் கட்சிகளுக்கு இந்துக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். இதை வெகுஜன இயக்கமாக மக்கள் மத்தியில் எடுத்து சென்று திமுக ஆட்சியை அகற்ற பணியாற்ற வேண்டும். பசுவதை தடை சட்டம் கொண்டுவர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அமெரிக்க விசா நேர்காணல் ஓராண்டுக்கு ஒத்திவைப்பு. அமெரிக்க அதிபராக கடந்த ஆண்டு ஜனவரியில் 2வது முறையாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் குடியேற்ற விதிகளை கடுமையாக்கினார். அதன்படி அமெரிக்காவில் பணியாற்றுவதற்கான H-1B விசா கட்டணம் 89 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. மேலும் விசாவுக்கு விண்ணப்பிப்போரின் சமூக ஊடக கணக்குகள் கட்டாயமாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் டில்லி, மும்பை, சென்னை, ஐதராபாத், கொல்கத்தா ஆகிய நகரங்களில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் H-1B விசாவுக்கான நேர்காணல் 2027 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முதலில் வரும் அக்டோபர் வரை நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் தற்போது 2027க்கு மாற்றப்பட்டுள்ளது. விசா கிடைப்பதில் தாமதமாவதால் அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். தாயகம் திரும்பிய இந்தியர்கள் மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்ல முடியாத சூழல் நிலவுகிறது. புதிய விதிகளின்படி H-1B விசாவுக்கு விண்ணப்பிப்போரின் சமூக ஊடக கணக்குகள் ஆய்வு செய்யப்படுவதால் ஒவ்வொரு விண்ணப்பதாரருக்கும் அதிக நேரம் எடுக்கிறது. இந்தியர்கள் மற்ற நாடுகளில் விசா முத்திரை பெறும் வசதியை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. இதனால் ஒட்டுமொத்த தேவையும் இந்திய தூதரகங்களிலேயே குவிந்துள்ளன. இதனால்தான் விசா நேர்காணல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.